கன்னியாகுமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, குமரி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் நாளை முதல் 17ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொளுத்தும் வெயிலால் மக்கள் தவிப்பு. ஈரோடு, கரூர், மதுரை, நெல்லை உள்ளிட்ட 10 இடங்களில் நேற்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு மேல் பதிவு. தமிழகம், புதுச்சேரியில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும். தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையால் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் தகவல். துரோகங்களின் கூட்டணிதான் என்டிஏ கூட்டணி என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவின் அனைத்து திட்டங்களுக்கும் இபிஎஸ் ஆமாம் சாமி போடுவதாக விமர்சனம். எந்த கூட்டணியில அடிமை சாசனம் எழுதி கொடுத்து சேர்ந்திருக்கு? அன்னை தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்கிற என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்கு. அவர் பழனிசாமி இல்ல, ஆமாம் சாமி, அடிமை சாமி. நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டப்பூர்வமாக போராடி வருகிறது திமுக அரசு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் மோடியிடம் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற முடியுமா என்றும் முதலமைச்சர் கேள்வி. கூட்டணி கட்சியோட தயவோட ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமை சாமியால் கேட்க முடியுமா? நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற சட்டபூர்வமாக நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். கொள்கையை வெற்று பிழைக்கிற அடிமைசாமி கூட்டத்திற்கு சுயமரியாதை உணர்வும் இருக்காது, மாநில உரிமைகளும் புரியாது. தான் யாருடைய அடிமையும் இல்லை என திருவாரூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. எப்போதும் குறை கூறி கொண்டிருந்தால் மத்திய அரசு எப்படி திட்டங்களை ஒதுக்கும் என கேள்வி. கொடுக்கிற திட்டத்தை நீ நிறைவேற்ற முடியல, கொடுக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியல. எப்பொழுது பார்த்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிட்டே இருந்தா மத்திய அரசாங்கம் எப்படி நீ கொடுக்கிற திட்டத்தை அனுமதிப்பாங்க? தமிழ்நாடு விவசாயிகளுக்கு துரோகம் செய்யும் கர்நாடக துணை முதலமைச்சருடன் இணைந்து பரப்புரை செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தஞ்சை பரப்புரையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஒரு தொகுதி என்பது கூட தெரியாத தற்கூரி கூட்டத்திடம் என்னவென்று பேசுவது என துணை முதல்வர் உதயநிதி கேள்வி. மற்றவர்களைப் போன்று பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணவில்லை என்றும் விஜய் மீது மறைமுக தாக்கு. சேப்பாக்கம், திருவல்லிக்கேணிங்கிறது கூட ஒரு தொகுதிங்கிறது தெரியாத ஒரு தற்கூரி கிட்ட போய் நான் என்னத்தை சொல்லி அவனை நான் புரிய வைக்கிறது? திருச்சி கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளர் இனிகோ இருதயராஜுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தெரியாது என துணை முதல்வர் உதயநிதி பரப்புரை. சில பேர் ரெஸ்ட் எடுத்தே களைத்தே போய்விட்டதாகவும் கொரோனா ஊரடங்கு போன்று பலர் வீட்டிலேயே முடங்கியிருப்பதாக விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். மற்றவங்க மாதிரி பிரேக் விட்டு பிரச்சாரம் பண்ணல. சில பேர் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிட்டாங்க. ஆனா நம்ம ரெஸ்ட் இல்லாம தொடர்ந்து உழைச்சிட்டு இருக்கோம். தாவேக்கவிற்கு வாக்கு சேகரிக்க தன்னார்வலர்களாக இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசிகர்களுக்கு விஜய் அழைப்பு. அடுத்த 10 நாட்களும் தங்களுக்கு உகந்த நேரத்தில் காலை மாலை என இருவேளையும் வாக்கு சேகரிக்க கோரிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று திட்டமிட்டபடி பரப்புரை மேற்கொள்கிறார் தாவேக்க தலைவர் விஜய். மதியம் 2 மணியில் இருந்து மகாதானபுரம் ஜங்ஷன் முதல் 0 பாயிண்ட் வரை வாக்கு சேகரிக்கிறார். சினிமா மயக்கத்தில் தமிழர்கள் சீரழியக்கூடாது என ராஜபாளையம் பரப்புரையில் சீமான் பேச்சு. தமிழ்நாடு தற்குறிகள் நிறைந்த கூட்டம் என்பதை காட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாதீர்கள் என காட்டம். எந்த தலைவன் குறிப்புகள் இல்லாது குறிக்கோளோடு பேசுகிறான் என்று பார், அந்த தலைவனை தேடு. பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதே, போராட்ட களத்தில் தேடு. உனக்கான தலைவன் யார் என்று. படித்தவர்கள் நிறைந்த நாடு தமிழ்நாடு என்பதை காட்டு. அறிவார்ந்தவர்கள் நிறைந்த நாடு என்பதை காட்டு. தற்குறி கூட்டம் நிறைந்த நாடு என்று காட்டி தலைகுனிவை ஏற்படுத்தாது.
காமராஜர் ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தருவேன் என்று தென்காசியில் சீமான் பரப்புரை. சாதிக்காக இதுவரை வாக்கு செலுத்தி என்ன சாதித்தீர்கள் என்றும் கேள்வி. இந்த தேர்தலில் இதுவரை சாதிக்காக நீங்கள் வாக்கை செலுத்தி சாதித்தது என்ன என்று எல்லோரிடத்திலும் கேள்வி எழுப்புங்கள். சாதித்தது என்ன? சாதித்தது என்ன? சாதி என்ன சாதிக்கும்? எப்போது வந்தது இந்த சாதி நமக்குள்? நீ யார்? நீ எப்படி சாதியாக சுருங்கினாய்? இப்போது ஆரணியில் நெல்லை காய வைத்தும் கள்ளக்குறிச்சியில் தோசை சுட்டும் வாக்கு சேகரித்த வேட்பாளர்கள். தஞ்சாவூரில் இறகுப்பந்து விளையாடி உற்சாகமாக வாக்கு சேகரிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே இன்னும் ஒரு மாதத்தில் 8000 ரூபாய் கூப்பன் வழங்கப்படும் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி உறுதி. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் பெயர் கூட ஹிந்தியில் உள்ளதாக சங்கரன் கோவிலில் பரப்புரை. தஞ்சாவூரில் அதிமுக பொதுச் செயலாளர் VPS மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் TDP தினகரன் ஒன்றாக இணைந்து பரப்புரை. இந்த தேர்தலில் முதன்முறையாக இணைந்து தஞ்சையில் வாக்கு சேகரிப்பு. அண்ணன் தம்பி சண்டை இருந்தது, ஆனால் தற்போது சரியாகிவிட்டது என தஞ்சை பரப்புரையில் TDP தினகரன் பேச்சு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற கருத்து வேறுபாட்டை மறந்து இணைந்திருப்பதாக உறுதி. இது அண்ணன் தம்பி சண்டைதான். எந்தவித கருத்து வேறுபாடையும் மறந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும். திமுகவின் தேர்தல் அறிக்கையான 8000 ரூபாய் மாதிரி பரிசு கூப்பனை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு சேகரித்த O. பன்னீர்செல்வம் தன்னை வெற்றி பெற செய்தால் மக்களின் கோரிக்கை நிறைவேற்றுவதாகவும் போடிநாயக்கனூரில் பரப்புரை. இப்பகுதிக்கு சிறப்பான வரவேற்பு உதயசூரியன் சின்னத்தில் திமுகவை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா என்று நயினார் நாகேந்திரன் கேள்வி. எல்லோரும் எம்ஜிஆராக முடியாது என்றும் முதலில் விஜய் ஒரு நல்ல குடும்ப தலைவராக இருக்க வேண்டும் என்றும் பேட்டி. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பித்தார். என்னை பொறுத்த மட்டிலும் அவர் ஒரு நல்ல குடும்பஸ்தனாக இருக்க வேண்டும், ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். இரட்டை இலை சின்னம் பாஜகவின் சின்னமாகிவிட்டதாக திண்டிவனத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். விசிலடிப்பவர்களை திரையரங்குக்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரப்புரை. இரட்டை இலை சின்னம் என்பது ஜெயலலிதா எம்ஜிஆர் உருவாக்கிய அதிமுக சின்னம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது அது பாஜகவின் சின்னமாக மாறிவிட்டது. ஈரோடு சத்தியமங்கலத்தில் தாவேக வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு கேட்ட செங்கோட்டையன் இரட்டை இலை சின்னத்திற்கு கேட்டே பழகிவிட்டதாக விளக்கம். உருவாக்க வேண்டும் அந்த புரட்சிதான் தமிழக வெற்றிக்கழகத்துறை தலைவர் தளபதி அவர்களை இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். இரட்டை இலை சின்னத்தை அங்கே இரட்டை இலை சின்னத்தில் நான் கேட்டுக்கிட்டு பழகிட்டேன். நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக என அவிநாசி பாஜக வேட்பாளரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் விமர்சனம். திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பும் நேரம் வந்துவிட்டதாக பேச்சு. மக்கள் சொல்லன மாளாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான நேரம் ஏப்ரல் 23 அன்றைக்கு சகோதரர்களே. திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ பரப்புரை. திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்று ஆணவத்தோடு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசி வருவதாக விமர்சனம். நான் உயிரினும் மேலாக கருதுகிற திராவிட இயக்கத்தையும் அழித்து விடுவோம் என்று கொக்கரிக்கிறானே இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர். என்ன தைரியம் உனக்கு, என்ன மமதை உனக்கு, என்ன பண்டை கொழுப்பு உனக்கு, என்ன அகம்பாவம் உனக்கு, என்ன ஆணவம் உனக்கு,